Welcome to Math with Einstein class. வணக்கம். இன்றைய வகுப்புக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம இதுவரை அளவியல்ல பரப்பளவுகளை பார்த்தோம். இன்றைக்கு ஒரே நாளில் எல்லாத்தினுடைய கன அளவினுடைய சூத்திரத்தை எப்படி நம்ம ஞாபகப்படுத்திக் கொள்வது என்பதை நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். வாங்க. இப்போ அளவியல்ல பார்த்தோம்னா உருளை, கூம்பு, கோலம், அரைக்கோளம், இது மாதிரி நீங்க படம் போட்டு அடிக்கடி படம் போட்டு பார்த்து செய்து கொள்ள வேண்டும். இப்போ கன அளவுகளை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கன அளவுகளை எப்படி பார்க்கலாம், எப்படி இந்த சூத்திரத்தை ஞாபகம் வைத்துக்கணும். ஏன்னா அளவியலை பொறுத்தவரை சூத்திரங்கள் தான் சரியாக போட்டீங்கன்னா கணக்கு தன்னால வந்துவிடும். ஏன்னா சூத்திரத்துக்கே ஒரு மார்க் இருக்கு. 5 மதிப்பெண்கள்ல கேட்டா நீங்க சூத்திரத்தை மட்டும் எழுதி வச்சாலே ஒரு மதிப்பெண் கிடைக்கும். எனவே இந்த சூத்திரங்களை நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துக் கொள்ளுங்கள். இப்ப பார்க்கிறோம், கன அளவு என்னன்னு சொன்னோம், வால்யூம் சொல்றதுனால V ஈக்குவல் டு πr ஸ்கொயர். எல்லாத்துலயுமே πr ஸ்கொயர் போட்டுருங்க. பாருங்க, நேர்வெட்ட கூம்புக்கும் πr ஸ்கொயர் போட்டிருக்கேன், கோலத்துக்கும் πr ஸ்கொயர் போட்டிருக்கேன், அரைக்கோளத்துக்கும் πr ஸ்கொயர் போட்டிருக்கேன். இந்த இடைக்கண்டம்னு சொல்லக்கூடியது கட்டாயமாக ஒரு கேள்வி வரும் இல்லையா, அதுக்கும் πr ஸ்கொயர் போட்டிருக்கேன். இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இனி அடுத்ததாக இதோட என்ன சார் வித்தியாசம் அப்படிங்கிறது மட்டும் தான் பார்க்குறோம். இப்போ முழுமையான உருவம்னா இதுதான். அதனால இதுக்கு முதல்ல என்ன பண்ணிடலாம், ஒரு ஹெச் மட்டும் பேக்கிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. πr ஸ்கொயர் ஹெச், அவ்வளோதான். இந்த சூத்திரம் முடிஞ்சு போச்சு. உருளையை பொறுத்தவரை πr ஸ்கொயர் ஹெச், அதனுடைய அடிப்பரப்பு இன்ட்டு உயரத்தால பெருக்கணும். மற்றதெல்லாம் பாருங்க ஷேப் முழுமையாக இருப்பதாக தெரியவில்லை. எனவே இதுக்கு எல்லாத்துக்கும் 3 போட்டுருங்க, பை 3. எல்லாத்துக்கும் போட்டுருங்க பை 3. இது எப்படி நீங்க ஈஸியா பாருங்க, நான் வச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் 3. ஓகேயா? சரி. இப்போ ஒன்னொன்னுக்குள்ள வித்தியாசமானது என்ன அப்படின்னா, கூம்பை பொறுத்தளவுக்கு πr ஸ்கொயர் அதே தான். இதுவும் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம். πr ஸ்கொயர் ஹெச் அதே ஃபார்முலா தான், பை 3 மட்டும் வரும். இங்க பாருங்க இடைக்கண்டங்கிறது இதனுடைய தான். எனவே இதுவும் πr ஸ்கொயர் ஹெச் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஹெச் இந்த கடைசியில் போட்டுக்கோங்க. πr ஸ்கொயர் ஹெச் பை 3 அப்படியே காப்பி அடிச்சிட்டோம். இங்க மட்டும் என்ன செய்யுங்க, ஒரு பிராக்கெட் ஓபன் பண்ணிக்க. ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஒரு ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஒரு ஆர்ஆர். இது ரொம்ப முக்கியம். இது மட்டும்தான் வித்தியாசம். ஸோ இதை நீங்கள் ரொம்ப நல்லா கவனமாக பார்த்துக்கணும். அப்புறம் க்ளோஸ் த பிராக்கெட். நீங்கள் இப்படி எழுதலாம், அல்லது இந்த ஹெச்சை முன்னால் வச்சுட்டும் நீங்கள் எழுதலாம். ஆனால் நான் வச்சுக்கிறது ஈஸி. என்ன, πr ஸ்கொயர் ஹெச் பை 3, இங்கேயும் பை ஆர் ஸ்கொயர் ஆர்ஆர் பை ஹெச் பை 3. ஓகேயா? இது ஈஸியாக நீங்கள் நான் வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம கோலத்துக்கு புறப்பரப்பு மொத்த பரப்பு பார்த்தோம்னா 4πr ஸ்கொயர் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அந்த 4 போட்டுருங்க. 4πr ஸ்கொயர் நமக்கு ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதில் ஒன்னே ஒன்று தான், இதுக்கு என்ன செய்யறோம், இன்னொரு ஆர் சேர்க்கிறோம். அதாவது 4/3, அதாவது பாருங்க ஆர் கியூப்னு சேர்க்கிறீங்க. வால்யூம்க்கு என்ன செய்ய, ஆர் கியூப். இதில் பாதி, அதுவும் அதே மாதிரி 2πr ஸ்கொயருங்கிறத தூக்கிட்டு 2πr கியூப். பாருங்க எவ்வளவு எளிமையாக மாறி விட்டது பாருங்க. எல்லாமே ஈஸி. எப்படி படிக்கணும், 4πr ஸ்கொயருங்கிறது ஒரு ஆறு சேர்ந்தா 4πr கியூப் பை 3. 2πr ஸ்கொயர்டா ஞாபகத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா 2πr கியூப் பை 3. இந்த கியூப் இந்த ரெண்டுக்கு மட்டும்தான் வரும், கோலத்துக்கும் அரைக்கோளத்துக்கும் மட்டும்தான் அந்த கியூப் வரும் என்ற கன அலைகள். இவ்வாறாக நம்ம இந்த அளவியல்ல மென்சுரேஷன்ல we find the volume எப்படி, அதனுடைய சூத்திரங்களை எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்த்து விட்டோம். நாளையிலிருந்து நமக்கு இந்த மென்சுரேஷன்ல சில இம்பார்ட்டன்ட் சம்ஸை எப்படி எளிமையாக செய்வது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி. Thank you for watching Math with Einstein. Kindly share and subscribe it.